ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அட பாவிங்களா, ரொம்ப நாளா என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்களேடா, பார்த்தா கடைசியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது சம்பந்தமா ஜோதிகாவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் சண்டையாம். அதனால தான் வந்துட்டு நம்ம ஜோதிகா கோச்சிக்கிட்டு மும்பை போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க நடிக்கிறதே சிவகுமார் சாருக்கு பிடிக்கலையாம். அதனால தான் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனையா வந்து பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சாம். ஜோதிகா தனி குடித்தனம் போற மாதிரி இப்ப மும்பைல இருக்காங்களாம். பாவம் சூர்யா வந்துட்டு மும்பைக்கும் சென்னைக்கும் வந்துட்டு அல்லுலப்பட்டு வந்துகிட்டு இருக்காராம். இதுதான் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை பத்தி எல்லாருமே பேசி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுல துளி கூட உண்மை கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம சூர்யா வந்துட்டு மும்பைக்கும் சென்னைக்கும் வந்துட்டு ஏர்போர்ட்ல அல்லுலப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் உண்மை. ஆனா ஜோதிகாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எதுக்காக வந்துட்டு ஜோதிகா அவர்கள் மும்பை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொரோனா பீரியட்ல நம்ம ஜோதிகாவுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு ஜோதிகாவால போய் பார்க்கவே முடியல. சரி, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கடைசி காலத்துல அவங்க கூட போய் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் மும்பைல போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, இப்படி சொன்னதே சிவகுமார் சார் தானா. சரிம்மா, அவங்களும் அம்மா அப்பா கடைசி காலத்துல அங்க இருமான்னு சொல்லி அனுப்புனதே சிவகுமார் சார் தானா. கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு பிடிச்ச கதைகள் வந்தா கண்டிப்பா நீ நடிமா, ஆனா உன்னுடைய மரியாதை எந்த இடத்துலயுமே குறையாத மாதிரி இருக்க படமா பார்த்து நடி அப்படின்னு சொன்னதே வந்துட்டு சிவகுமார் சார் தானா. பல முறை வந்துட்டு ஜோதிகாவுக்கு நடிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வரும்பொழுது இவர் தான் வந்துட்டு இல்லம்மா நீ நடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவை மோட்டிவேட் பண்ணதே சிவகுமார் சார் தானா. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் சிவகுமார் சார் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்டர்வியூல நம்மளுடைய ஜோதிகா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா நம்ம ஜோதிகா தனி கொடுத்தம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க மும்பை போயிருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.